இது ஒரு 8x4 பாத்ரூம். இந்த பாத்ரூமில் ரொம்ப சிம்பிளான ப்ளம்பிங் ஒர்க் தான் பார்த்துருக்கு. எந்த விதமான மிக்சர் வால்வும் கிடையாது, டைவர்ட்டர் கிடையாது. நார்மலாக ஒரு ஷவருக்கான வால்வ் வச்சுருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் வாட்டருக்கு, இது வந்து ஹாட் வாட்டருக்கு. ஹாட் வாட்டரோட அவுட்லெட்டாக இங்கே நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல ஹாட் வாட்டருக்கான கெய்சர் வைக்கிறோம். ஸோ அதுக்கான அவுட்லெட்டு இன்லெட் எல்லாமே இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து எடுத்திருக்கோம் இன்லெட், வெளியே நமக்கு வரணும் இல்லையா? ஸோ அந்த லைன் நம்ம டீ போட்டு கனெக்ட் பண்ணி இங்கே எடுத்திருக்கோம். ப்ளஸ் நமக்கு இங்கே வந்து ஹெல்த் பேஸை கனெக்ட் பண்ணுறோம். 2-வே டேப் கனெக்ட் பண்ணிக்கலாம், பக்கெட்லேயே இறக்கிக்கலாம். ப்ளஸ் வந்து இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கான அந்த டேங்க்குக்கு நம்ம இன்லெட் கொடுக்குறோம் கனெக்டிங் ஹோஸ் பயன்படுத்தி. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து கீழே வந்து ரிங் இறக்கிருக்காங்க. ஸோ அந்த ரிங்லேருந்து பைப்பு டேரெக்டாக எடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு எல்போ போட்டு மறுபடியும் ஒரு எல்போ போட்டு மேலே தூக்கி விட்டுருக்கோம். இந்த இன்பிட்வீன் செவுத்துக்கும் இதுக்கும் இருக்க கேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அதே போதுமானது நார்மல் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 9 இன்ச் ட்ராப் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம டைல்ஸ் கணத்தை விட மட்டத்துக்கு வச்சுருக்கேன் சமமாக. ஸோ இது கீழே வச்சா தான் டைல்ஸ் ஓட்டுறவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வச்சாச்சு. அந்த 9 இன்ச் ட்ராப்லேருந்து 2.5 பைப் வந்து இங்கே கனெக்ட் ஆகி இங்கே டீ போட்டு கீழே எல்போ பெண்டு போயாச்சு. ஸோ மேலே வந்து டீ போட்டு ஏர் கூல் தூக்கியிருக்கேன். இது சும்மா டெம்பரரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஒரு 7 அடிக்கு நம்ம பைப்பை தூக்கி விட்டு ஏர் கூல் போடணும். அதே போல் நமக்கு உள்ள ப்ளம்பிங் பண்ணதுக்கான இன்லெட் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்போ போட்டு மேலே தூக்கி விட்டாச்சு. டேரெக்டாக நமக்கு மேலேருந்து லைன் வந்து இதில் கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டேப் வச்சாச்சு. ஸோ சிமெண்ட் பட்டாலும் அந்த இடத்துல நம்ம ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக டேப் அடிச்சாச்சு. ஸோ இந்த 8x4 பாத்ரூமில் செஞ்ச இந்த சின்ன ப்ளம்பிங் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி.